மாமா என்னையா கட்சியா ஒரு கரோட்டு கூட வழி இல்லாம போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இது பால் தான் என்ன சொன்ன போன வாரம் எனக்கு முன்னாடி எப்படி அவன் போதையில கந்தன என் காசை தூக்கி போய் மடுவில் சருக்கு வாங்குறேன் நான் உன்னை பார்த்துட்டேன் நான். ஐயோ மாமா அது கிடையாது மாமா இந்த வாரம் சுத்தமா ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணேன் ஏதாவது பக்கத்து வீட்டுல கோழி மேயுது ஏன்னா போய் துண்ணு போட்டு வாச்சி துண்ணு போட்டு சாவணம் வாங்கிக்கிட்டு. ஐயோ மாமா அது கீரிப்புல புடிச்சு முடிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீ எப்படியா நீ ஒரு சேவலை மட்டும் கேட்க போறான் என்ன போய் பிடிக்க போறேன் என்ன கூட்டம் போற கோழி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு. மாமா வரியா ஒரு கோழி இருக்கியா? அதான் மேதினோட சொன்னேன் என்ன பண்றது எப்படியே பிடிக்கணும் அப்படியே மடக்கு வா அப்படியே வாப்பா வா பார்க்கலாம். ஆட்டு என்ன பரவாயில்ல ஆப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் மச்சான் மச்சான் மடக்கு சீக்கிரம். பாம்பு ஏதாவது கிடக்கு போறியா? பாம்புக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்ன பிடிச்சி நீ ஒன்றும் செட் ஆகுது இன்னைக்கு பிடிச்சே ஆகணும் இன்னைக்கு. வந்துட்டியா? நீ வா உன்னை வச்சுன்னு ஒரு பூனை கூட முடிக்க முடியாது. சார் ஒன்று இந்த கோழை பிடிக்க போகுது ஆனால் மாட்டிச்சுன்னா பரவாயில்ல. ஐயோ டேய் கொஞ்சம் பார்த்தாலும் போடுது. ஒரே குச்சி ஆகுதியா எப்படியா குச்சி உள்ள புடி பிடிக்கிட்டியா? பிடிக்க போகிறேன் எனக்கே தெரியல இன்னைக்கு. முரட்டு கோழியா இது? கோழி டயர்ட் ஆயிடுச்சு நாமளும் டயர்ட் ஆயிடுவா. நான் ஓட்ட மாடுதியா? ஐயோ அப்பா ஐயா ஏம்மா செம்ம பார்த்து முடியலையா சத்த நேரத்தில் இன்னும் ஆட்டம் காட்டிட்டு வேலை முடியுங்களா? சொந்த கோழி பிடிக்கிறதோட பக்கத்தோட கோழி பிடிக்கிறது கஷ்டமாகுதியா? யார் வீட்டு கோழியோ தெரில. ஏமாம்மா ஒரு கோழி தான் பிடிச்சா இன்னொரு கோழி கருப்பு கோழி எங்கே வந்தது? அது தானே வந்துட்டு அது அது ஆளும் ரெண்டு சேவை கோழி ஆகுது. என்ன அடுப்பு பத்த வையா எல்லாம் 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 அட பாடு அது முன்னே பத்து எரியுறா தூக்கி அதான் பத்திக்கிச்சுல அப்புறம் புள்ள போய் அதை தூக்கி வையா. உனக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா ஒரு ஆளா? நீ தூக்கி சாணம் அந்த நீங்க என்ன கல்லி என்ன மூட்டி வச்சுன்னு சரியில்லை தூக்கி வை. நான் எல்லா நாள் நானே தான் வேலை செய்யணுமா? கல்லி கரெக்டாக இருக்கு அதுக்கு வையா. நான் பார்த்துறேன் பார்த்துட்டியா? எங்கே பார்த்துட்டேன்? சூப்பராக இருப்பியா கோழியா? ஆனால் ஓ ரேஞ்சுக்கு என்ன ஊக்கி வர முடியாது தெரியுமா? இப்போ என்னண்ணா நீ வெட்டுறியா இல்லை நான் வெட்டவா? நான் வெட்டவா? நீ கூட என்ன எங்களுக்கு தெரியாத கத்தி நாங்கள் பிடிக்காது. இப்போ பாருப்பா ஒரு கட்டி போட்டு ஏன் கறி வெட்டு போடவா? நான் போட்டால் தான் கறியை வெட்டுவேன் புரியுதா? நீ என்னமோ தடை வர என்னம்மா பண்ணுற பாருப்பா. இப்படி சொல்லியே பாதி சரக்கு காலி ஆகிட்டா போகிறப்பா பார்த்தா சரக்கு போடுறதுக்கு இது ஐயோ வளருதே வாயி. மாமா தண்ணி பத்தலையா? பரவாயில்ல விடு அப்படியே பிடிச்சிக்குவோம். என்ன தனியாக காணும்
ஏய் மாமா, கட்டை கூட எத்தனை வந்து தர மாட்டேற, என்னத்த சொல்லு. என்ன இது? கட்டை எத்தனை வரலாம், அதெல்லாம் வந்து வச்சு சரி அடங்க. ஏன்னா அடுப்பில் இருக்குதியா எத்தனை ரூபா, கை சுட்டுத்தியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? குண்டான் காஞ்சித்த வேப்பண்ணையே ஊற்றிக்கலாம். வேப்பம் சாப்பிடுவியா? ஆமாம், இத்தனை நாள் பாமாயின்னு சொன்னோம், உண்மையாக சொன்னோம். அந்த மாதிரி தான் வேப்பண்ணு சொல்லிக்க வேண்டியதான். அவங்க என்ன வந்து பார்க்க நக்கிய பார்க்க போகிறாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, கசமிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. பச்சை மிளகாய் மட்டும் முழுசாக போட்டுக்கலாம். ஆமா, வெங்காயத்தை போட்டுறேன். லைட்டாக எறும்பு ஊற்றிதே, எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. கையில் அரைச்சி இலையில வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாமா போட்டுருதா. கையில் நுணுக்குனா உப்பு, கையில் நறுக்குனா டொமேட்டோ, அவிச்சு வச்ச நாட்டுக்கோழி, ரெண்டு மாமா. மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர், இடிச்ச முதலா, அதோட உடிச்ச தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மாமா. போடு 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 போடு. கிண்டு கிண்டு கிண்டு. ஓ மாமா, கறி குழம்பு நல்லா சுண்டிச்சியா, நான் அப்படியே எடுத்து போட்டேன். சுட சுட இலையில போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு சாத்திரம். கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றோம். நம்ம ஐயா வந்து இன்னைக்கு ஸ்டீப் கெஸ்ட்டு, கொல்லியில் தனி பாசிந்தார், நிலத்து ஓனர் அவர் தான். அவர் கூட்டு உட்கார வச்சாச்சு நடுவில். தலைவரா நல்லா சாப்பிடுவீங்களா ஐயா? சரி, நல்லா சாப்பிட்ணும். எவ்வளோ வேணுமோ நல்லா வாங்கி சாப்பிடுங்க. சரி போடு மாமிச்சா, தண்ணி தெளிச்சு சோத்த போடு. போடு மாமிச்சா. அப்படிதான் ஐயாவுக்கு நல்லா நிறையா போடு. போதுன்னு சொல்லக்கூடாதே, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணும். பார்த்து கட்டி அடிக்கணும். போதுன்னு சொல்ல நெத்து போடு. நல்லா லெக் பீஸ் ஒன்று கற்றுது பாரு, அது எடுத்து போடியா. லெக் பீஸ் உனக்கு வேணும்? அதே தான் அதே தான். அதான் நாட்டுக்கோழி கறி குழம்பு ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நல்லா வெளுத்து வாங்குறோம். நம்ம ஐயா இன்னைக்கு போதுன்ற அளவுக்கு சாப்பிட்றாரு. நான் ஐயா சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் வேற ஒன்று சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிட்டுனே இருங்க. ஆமாம், நாட்டுக்கோழி கல்லீரல் நல்லா கல் மாதிரி அது அருமையாகுது. போட்டுக்கிட்ட நினைஞ்சிக்க போகிறேன், சொன்னால் நான் போய் எனக்கு. சரி சரி. ஒரு வரைக்கும் தான் கட்டணும்.
சாப்பாடு எப்படியா நல்லா இருக்கு நல்லா இருக்குதா சரி மீதி வச்சு இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லா சாப்பாடும் உங்களுக்கு தான் அண்ணா சரி சரி இன்னைக்கு வெற்றிகரமா 2 நாட்டுக்கோழி சேவல் வாங்கியாந்து சமைச்சு எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ஐயோட சாப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம் என்னய்யா சாப்பாடு நல்லா இருக்குதா நல்லா இருக்கு திருப்தியா திருப்தி சூப்பர் இந்தாங்க எனக்காக ஒரு வாய் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா சாப்பிடுவோம் ஆமாம் நல்லா ஊட்டி விடுறோம் இன்னொரு வாய் போதுமா இன்னொரு வாய் ஊட்டுவாங்க போதுமா சரி சாப்பாடுலாம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா பிரமாதம் பிரமாதமா ஏன் என்ன ட்ரெஸ் இல்லாமல் கோமன் தோட வரீங்க கொல்லியில் இருக்கு அப்படிதான் அப்படியா சரி விடுங்க தாட்டி வரும்போது நான் உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி வரேன் சரி சரி நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் உங்க பேர மாதிரி நினைச்சுக்கீங்க சரி நான் சொத்துக்காரங்க நானு அது தெரியுமே சொத்துக்காரங்க எல்லா விவசாயம் கோமன் தோட்டம் இருப்பாங்க அதுக்காக அவங்க இல்லாதவங்க கிடையாது ஆமா அவங்க 4 பேருக்கு சோறு போடுறவங்க ஆமா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வரும்போது இது வேட்டி சட்டை எடுத்துன்னு வரேன் நீங்க இந்த வாட்டி நல்லா வயிறாரு சாப்பிடுங்க அது போதும் சாப்பிட்டுங்க சாப்பிட முடியலப்பா சந்தோஷம் சந்தோஷம் நாம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னும் 4 பேர் சேர்த்து சாப்பிடும் சந்தோஷமா இருப்போம் ரைட் அதான் டாட்டா சொல்லுங்க